ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நான் மேலே போட்டிருக்க டைட்டிலில் பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஒரு டைம் பாஸ் பிரியாணின்னு. ஆமாங்க, சும்மா நாங்கள் டைம் பாஸ்க்காக செஞ்சோம். ஆனால் செம்மையாக வேறு லெவலில் டேஸ்ட் வந்து இருந்துச்சு. அதனால தான் சரி இது ஃபுல்லாகவே எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன் பிரியாணி. அதனால் தேவைக்கேற்ப எண்ணெய், பட்டை, லவம்பூ போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய பட்டை, லவம்பூ, பிரியாணி எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை ஃபுல்லாக போட்டுட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நான் இப்போ போட்டுக்கிறேன். இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா இலை, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒன்றாவே போட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு, இது போட்டதுமே புதினா இலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டதுமே நல்ல ஸ்மெல், அப்படி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்மெல் வரும்போதே பிரியாணி வாசனை வருதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற அளவுக்கு இந்த புதினா இலை போடும்போது அவ்வளோ ஸ்மெல். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் போட்டாச்சு. தக்காளி, அந்த புதினா இலை, கொத்தமல்லி எல்லாம் ஒரு அளவுக்கு வணங்குற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீஸை போட்டுக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனு, 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதையும் அதுக்குள்ளே போட்டாச்சு. போட்டு அதை ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுடலாம். நல்லா எல்லா சைடும் மஞ்சத்தூள், உப்பு படுற மாதிரி. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பிரியாணி பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகாத்தூள் இவ்வளோதாங்க இதில் நான் சேர்த்துருக்கேன். ஒரே பிரியாணி பொடியாக மட்டும் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கும்போது ரொம்பவுமே நல்லா வந்துருந்துச்சு இன்றைக்கி பிரியாணி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு 2 நிமிஷம் பரட்டி விடலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி டீ குடிக்கிற கிளாஸில் நான் 1 கிளாஸ் தயிர் போட்டிருக்கேன். அதையும் நல்லா பரட்டி ஒரு 2 நிமிஷம் எல்லா சைடும் படுற மாதிரி பரட்டி விடலாம். இது நல்லா பரட்டி கொதித்து வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நார்மலாக நாங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ சாப்பாட்டுக்கு அதே அரிசியை நான் போட்டிருக்கேன். இதுக்குன்னு எந்த தனியாக பிரியாணி அரிசி எதுவும் வாங்கி போடலை. அவ்வளோதான். அதையும் நம்ம அதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டோம். இந்த தயிர்லேருந்து, சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே அரிசி போட்டதுமே நல்லா சுண்டி போச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி, இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி போடுறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கம்மியாக மட்டும் போட்டிங்கன்னா பிரியாணி செம்மையாக வரும். இப்போ தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே 1 கிளாஸ் தண்ணினா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். அதை நம்ம ஒரு 1/2 கிளாஸ் கம்மி பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு பொறுத்த அளவு. இப்போ இது நல்லா கொதித்ததும் 2 நிமிஷம் நல்லா கொதித்ததும் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, காரம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில், என்னோடய குக்கரை பொறுத்த வரைக்கும் 2 விசில். உங்கள் குக்கரை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்னு பிரியாணி.
சிக்கனு சாப்பாடு நல்லாவே வெந்து செம்மையான ஒரு டேஸ்ட்டு, பிரியாணி டேஸ்ட்டு. அதனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா வீட்டில் இருந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பிரியாணி செம்மையாக வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு ஃபுல்லாக கொடுங்க. பாய்.